நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், நான் நல்ல நடத்தை நடக்கிறேன், நான் நல்ல காரியங்களை பேசுகிறேன், நல்ல இவைகளையெல்லாம் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நம்மையே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் நல்லவன், அவன் தான் கெட்டவன். அப்படி நாம் மற்றவர்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நம்மை நாம் சுய சோதனை செய்து பாருங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நம்முடைய நடத்தை என்னவென்று, நம்மளுடைய எண்ணங்கள் என்னவென்று, நம் கண்கள் எதை பார்க்கிறது, நம்முடைய நாவு எதை பேசுகிறது, நம்முடைய எண்ணங்கள் எதை சிந்திக்கிறது, நம்முடைய கால்கள் எங்கு போகிறது, கைகளுடைய செயல்கள் என்ன, இப்படி ஒன்று ஒன்றையும் நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அடுத்த குணம் என்ன, கொடை என்ன அப்படின்னா, எதிர்பார்க்கிறது நல்ல நடத்தை. அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நல்ல நடத்தை வேணும்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நம்முடைய நடக்கைகள் சரியான நடக்கைகளாக மாறும். நம்மளுடைய உண்மை, நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி போய் நம்ம நின்று, அப்பா இங்கே பாருங்கப்பா அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குமா தெரியுமா? விவிலியம் சொல்லுது, அது கந்தை துணியை போல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? கந்த துணி, அழுக்கான துணின்னு சொல்லியிருந்தா கூட சரி, அந்த துணியை என்ன செய்ய முடியும்? வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் காட்ட முடியும். ஒரு கந்த துணியை என்ன செய்ய முடியும்? அதுவே ஏற்கனவே நைந்து நொந்து கிழிஞ்சி போன ஒன்றை தான் நம்ம கந்த துணின்னு சொல்லுவோம். அழுக்கான, அது ஒன்றுக்கும் உதவாத துணி தான் கந்த துணின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கந்த துணியை எடுத்துகிட்டு போய், அதுதான் நம்ம அப்படி நினச்சிக்கோங்க, அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது எப்படி இருக்கிறோமா? கந்த துணியை போல இருக்கிறோமா. ஆனாலும் அந்த பரலோக தேவன், பரலோக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் பாருங்க, நம்மளுடைய நீதியை அவர் பார்க்கலங்க, நம்ம நீதியை பார்க்கல. அவர் நம்மேல் வைத்த அன்பு, இரக்கம், மனதுருக்கம், கிருபை, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கிருபைனா என்ன தெரியுங்களா? இரக்கம்னா என்ன தெரியுங்களா? அகாப்பே அன்புனா என்ன தெரியுங்களா? தகுதியே கிடையாது, தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு தான் என்னது? அகாப்பே அன்பு. அந்த அன்பு எதையுமே எதிர்பார்க்காது. இந்த உலகத்தின் அன்பு எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். உறவுகளுக்குள் எல்லாம் எதிர்பார்க்கும். பிள்ளைகள் தந்தை இடத்துல எதிர்பார்ப்பார்கள், மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், கணவன் மனைவி இடத்துல எதிர்பார்ப்பார்கள், எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவருடைய அன்பு தாங்க அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்புக்கு தாங்க நம்ம அடிமையா இருக்கணும். அந்த அன்புக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணும். அதனால தான் தாய் மரியாள் சொன்னாங்க, இதோ அது அடிமை, அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஒரு இளம் பெண், ஒரு கன்னி பெண், அம்மா நீ பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பப்புற போகிறேன்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன நினச்சிருப்பாங்க? ஐயோ இது எங்கனமாகும். அவங்க தான் கேட்குறாங்க, இது எங்கனமா? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கபிரியேல் தூதர் என்ன சொல்ல? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லைம்மா. சொன்னவனே அடுத்த நிமிஷம், இதோ அது அடிமை, அது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த இறைவனுடைய சித்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனெனில் தாய் மரியாள் ஆண்டவருடைய அன்பை, அகாப்பே அன்பை அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா கொடைகளும் இருந்ததினாலே தான் பரிசுத்த ஆவியானவரே நேரடியாக அவங்களுக்குள்ளே இறங்கினார் இல்லையா? அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரவும் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுடைய வாசலண்டை நான் கதவை தட்டுகிறேன். திருவெளிப்பாடு 22 எடுத்து படிச்சு பாருங்க. அதில் சொல்லியிருக்கார், நான் மனிதனுடைய வாசலண்டை கதவை தட்டுகிறேன். எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன். அவனுக்குள் நான் அவனோடு சேர்ந்து நான் உறைவிடம். அந்த அவனுடைய இதயம்தான், அவனுடைய உள்ளம்தான் என்னுடைய உறைவிடம், என்னுடைய இல்லம்.
அவனுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறேன், அவனோடு நான் விருந்துண்பேன், அவனோடு நான் அளவலாவுவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆண்டவர் உள்ள வரத்துக்கு பிரியப்படுகிறார் பாருங்கள். நம்ம தான் கதவை மூடி வச்சுட்டு இருக்கோம், கதவை திறக்க மாட்டோம். ஆண்டவருக்கு கதவை திறக்க மாட்டுறோங்க. ஏன்னா நமக்கு உலகம் வேணும், உலகத்தோடைய சிற்றின்பங்கள் வேணும், நமக்கு யூடியூப் வேணும், ஷார்ட்ஸ் வேணும், ஃபேஸ்புக் வேணும், ட்விட்டர் வேணும், இன்னும் என்னென்னமோ எல்லாம் வேணும். நமக்கு சினிமா வேணும், உலகம் வேணும். ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறது வாரத்திற்கு ஒரு முறை. ஆண்டவரே உமக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலிக்கு வந்துடுவேன், நான் வந்துடுவேன். ஆண்டவரே நமக்கு அதிக நேரம், அதிக நாட்கள், அதிக நேரம். ஆண்டவருக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளிலே கூட 1 மணி நேரம், அவ்வளவுதானே போதுமா? எப்படி பரிசுத்தாவியானவர் வருவார் நமக்குள்ளே? அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணர், தூய்மையானவர். அவர் உள்ளே வரணும்னா உள்ள அழுக்கு இருக்கக்கூடாது. நாம் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கணும், நம்ம தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராம பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளில் ஒன்றை கூட நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கடினங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, விளையாட்டு இல்லை, ரொம்ப கடினம். ரொம்ப கடினம். ஏன் இவ்வளோ கடினம், இவ்வளோ மெனக்கெடணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? என்னத்துக்காக? அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் துணையாளரை அனுப்புகிறேன், நான் திரும்ப வருவேன், வந்து உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன். எங்க? நித்தியமாய் நான் பரலோகத்திலே நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். லிமிட்டே கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு ஆண்டுகள் தெரியுமா? தெரியாது. ஒரு இந்தியனுடைய சராசரி வயது இப்போது 55 இருக்கிறது மக்களே. 55 தான். அதுக்கு மேலே அது போயிட்டே இருக்கும். தெரியாது எவ்வளோ நாளுன்னு தெரியாது. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, வருத்தத்தின் மிகுதியால் 80 அந்த 80ல் போய் என்ன இருக்குதான்? சஞ்சலமும் வருத்தமும் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே என்ன வயசு தெரியுங்களா? 70 தான் ஆசீர்வாதமாக கொடுக்கிற வயது. ஆண்டவர் கொடுக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 80 ரீச் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அங்கே வர்றது எல்லாமே வருத்தமும் சஞ்சலமாக தான் வருதான். அப்போ 70 ஆண்டுகள் நம்ம வாழ்கிறோம்னு வச்சுக்கோ. சரி, வருத்தத்தின் மிகுதியாக 80 வாழ்கிறோம், 85 ஓகே, வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? நம்ம ஆன்மா எங்கே போகும்? சரீரம் மண்ணுக்கு போய் மண்ணாயிடும். அப்புறம் நம்ம ஆன்மா எங்கே போகும்? யோசிங்க. ஒன்று நித்திய மோட்சம், இன்னொன்று நித்திய நரகம். அவ்வளவுதான். ஸோ அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவனை அன்பு செய்கிறவர்களாக, தேவனோடு வாழ்கிற பிள்ளைகளாக நாம் நடக்கணும். நல்ல நடத்தை இருக்கணும் நமக்குள்ள. அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, ஆண்டவரே தகப்பனே, நான் உமது பிள்ளையாக இருக்கிறேன், நான் உம்மை தேடுகிறேன்ப்பா, நான் உம்மை தேடுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் உம்மை தேடுவேன், நான் உம்மோடு வாழ்வேன், உமது வழியிலே நடப்பேன், பொல்லார் வழிக்கு போக மாட்டேன், பாவிகள் வழியில் போக மாட்டேன், இகழ்வாரின் கூட்டத்தில் அமர மாட்டேன், நான் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றிப்பா. இந்த ஜெபங்களை எல்லாம் நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.